ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சுயம் ரெசிபி எண்ணெயில் பொரிக்காமல் மைதா இல்லாமல் ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக பண்ணலாம். வாங்க. பச்சை பயிறு எடுத்துக்கலாம். நாம் இதை ஒரு 2 கழுவிட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 4 ஹவர்ஸாவது ஊறணும். ஊற வச்சுருக்க இந்த பச்சை பயிரை ஒரு குக்கருக்கு மாற்றிடுங்க. இது ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் வடிகட்டி மாற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பச்சை பயிறு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விடணும். தண்ணி வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடாது. எக்ஸஸாக இருந்தால் உங்களுக்கு வடித்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரே ஒரு விசில் விடுங்க. நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சிங்கன்னா ஒரு விசில் போதுமானதாக இருக்கும். இப்போது நான் ஒரு மூடி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். அது நல்லா கீனிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஜஸ்ட்டு அதை பல்ஸில் விட்டு எடுத்துருக்கிறேன். அரைக்கலை. அப்போ தான் நமக்கு துருவின மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நாம் இப்போ துருவி வச்சுருக்கிற அந்த தேங்காயை ஆட் பண்ணி நல்லா பொன்னிறம் மாற அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். அதோட கலர் வந்து கண்டிப்பாக நமக்கு சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் நமக்கு அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சைடில் நம்ம வேக வச்ச பச்சை பயிரும் நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா தண்ணியே இல்லாமல் அழகாக நமக்கு நல்லா பூ போல் வெந்து வந்திருக்கு. நான் ஒரே ஒரு விசில் தான் விட்டேன். நீங்கள் எக்ஸஸாக விடாதீங்க. இப்போ இந்த பச்சை பயிரை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இதை மாற்றிட்டு அது சூடாக இருக்கும்போதே நல்லா கரண்டியை வச்சு நல்லா அதை குழச்சி எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கும்போது குழைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அது குழஞ்சிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதே கடாயில் நம்ம தேங்காய் வறுத்தோம் இல்லைங்களா, அதே கடாயை ஜஸ்ட்டு கழுவிட்டு இதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணி 1 டீஸ்பூன், அப்படி இல்லை அப்படின்னா 2 டீஸ்பூன், அவ்வளோதான் நீங்கள் தண்ணி விடணும். தண்ணி ஜாஸ்தி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கெட்டியாக வராது. வெல்லத்தில் இருக்கிற கல் மண்ணை கரைச்சி எடுக்கிறதுக்கு தான் இந்த ப்ராசஸ்ஸு. நீங்கள் வாங்குகிற வெல்லம் வந்து கல் மண் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இது நமக்கு தேவைப்படாது. நீங்கள் ஒரு கடாயில் டைரெக்டாக வெல்லத்தை ஆட் பண்ணி அதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்க தேங்காயை ஆட் பண்ணி பச்சை பயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த பாகும் நமக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது பாகு பதம்லாம் எதுவும் தேவை கிடையாது. அதில் இருக்க தண்ணி வற்றி வரணும், அதுதான் நமக்கு. இப்போது இதில் நாம் வறுத்து வச்சுருக்க தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் பச்சை பயிரை ஆட் பண்ணியும் ஒரு மாதிரி தண்ணியாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேங்காயை கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேர்க்கடலை இருக்குதுங்களா, அதை வந்து பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலையை கூட நீங்கள் பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நட்ஸு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நேரம் நான் கிண்டி எடுத்தேன். நமக்கு கரெக்டான பதம் வந்துருச்சு. நீங்கள் தண்ணி மட்டும் பார்த்து ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி பச்சை பயிர் வந்து வேக வைக்கும்போது தண்ணி ஜாஸ்தி விட்டுறாதீங்க. இந்த பூரணம் வந்து நமக்கு நல்லா ஆறி வரணும். அப்போ தான் நமக்கு உருண்டைகளாக பிடிக்க வரும். சைடில் நாம் ஒரு சின்ன கப் எடுத்துக்கலாம். இதில் நான் 1 கப் இட்லி மாவு, இது வந்து புளிக்காத இட்லி மாவு, கரைக்காத இட்லி மாவு, அதை டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் இட்லி மாவுக்கு 3ல் 1 பங்கு வந்து அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அரிசி மாவை ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மாவை கரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க, ஒரேடியாக விட்டுறாதீங்க. மாவு தண்ணியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி மாவு வந்து ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் இட்லி மாவில் உப்பு இருக்குன்ற பட்சத்தில் அதுக்கு தகுந்தா போல் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து மாவு நமக்கு இந்த பதத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் ஆல்ரெடி குழிப்பணியார சட்டியை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் நெய் எடுத்துருக்கிறேன். அந்த 1 டீஸ்பூன் நெய்யே வந்து எல்லா குழியும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பெருசாக நெய்யுமே நமக்கு தேவைப்படாது. இல்லை நீங்கள் எண்ணெயில் கூட இது பண்ணலாம், அது உங்கள் விருப்பம்தான். இப்போ நெய் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது அந்த நம்ம பிடிச்சி வச்சுருக்க இந்த உருண்டையை மாவுக்குள்ளே போட்டுட்டு ஜஸ்ட்டு அது மேலே கொஞ்சமாக மாவு எடுத்து விட்டுட்டு அப்படியே தூக்கி குழிப்பணியார சட்டியில் போட்டுருங்க. பெரிய வேலை எதுவும் இல்லை, சூப்பராக உங்களுக்கு வரும். அந்த ஷேப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். இதே மாதிரி நாம் எல்லா குழிப்பணியாரத்தையும் போட்டுக்கலாம். இது நல்லா லோ ஃப்ளேமில் வேக வைங்க, ஹை ஃப்ளேமில் வேக வைக்காதீங்க. ஏன்னா மேலே வந்து சீக்கிரமாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரியே நான் எல்லா உருண்டைகளையும் அழகாக போட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 சைடு வெந்துருச்சு.
இது அப்படியே அழகாக திருப்பி போட்டு அடுத்த சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறம் மாற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் நெய்யெல்லாம் ஜாஸ்தி இது உங்களுக்கு தேவையே படாது. ஒரு டீஸ்பூன் நெய்யில் நீங்கள் ஒரு ஈடு குழிப்பணியாரம் மாதிரி அழகாக ஊற்றி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போது பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நிறை குறை எது இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.